சந்தியா சமையல் வேலை நடக்குதா? ஆமாப்பா. என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பக்கம் வந்து பார்த்துடலாம் வாங்க. அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி அரிசி. உங்களுக்கு இது நீங்கள் குடிச்சிருங்க இன்னைக்கு. இது வந்து கருப்பு கவுனி கஞ்சிப்பா. உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். காலையில் உங்களுக்கு இதுதான் சரிங்களா. அடுத்தது நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பார்க்கலாம். சந்தியா நான் சமையல் நடக்குது போலங்க. ஆமாங்க, எறா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதான் கொதிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் வேற என்ன? உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எறா போட்டு குழம்பு பா. அம்மா டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் அடிக்குது வாசனை. அது கொதிக்கிட்ட கொஞ்ச நேரம். நானே வாசனை பார்த்தா கீழே வந்தேன். இது பிரியாணி. ஓகே எல்லாமே செஞ்சு முடிச்சு நம்ம வீடியோ பார்க்கலாம்னா? இருங்க பிரியாணி பார்த்துருவோம். ஓகே ஓகே. பிரியாணி மெதுவா வாவ் சூப்பர் சூப்பர் பிரியாணி. சந்தியா குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளவுஸ் வேற லெவல் கம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது, நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வாங்க நம்ம பார்த்துருவோம். 2 சாப்பாடு வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி உங்களுக்கு தாங்க. இன்னையோட நம்ம வாங்கணும். இது கூட காலி அடிச்சு 2 சாப்பாடு வெந்துட்டு இருக்கோம். அப்படி இப்படி வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆப்ப மாவு ஊற வச்சு இப்போ அரைச்சிட்டு இருக்கேன். இட்லிக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம், அரைக்க போகிறோம். இன்னும் கழுகுல அரிசி இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எறாவும் மீன் வாங்கியிருக்கோம், சங்கரா மீன். அது போட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை தோசை ஊற்றிக்கலாம். சண்டே ஆச்சு சாப்பிடலாமா? ஆயிடுச்சுங்க. என்ன ஸ்பெஷல்? இதோ எனக்கு வந்து பழைய சாதம். ஓகே. உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, இருங்க எடுத்து வைக்கிறேன். கருப்பு கவுனி கஞ்சி. சந்தியா சமையல் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிட்டே இருக்குங்க. இது பாருங்க ஆனியன் கட் பண்ணுறது எப்படி இது பாருங்க. டர்ரு டர்ரு டர்ரு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது, கையிலே கட் பண்ண நல்லது இல்லைங்க. நல்லாவே ஈஸியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவர் கட் பண்ணி பார்க்கல, அதனால தெரியல. உண்மையுமே ரொம்பவே ஈஸியாக நடக்குதா? ஆமாப்பா. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எறா பண்ண போகிறேன், அதுக்கு தான் கடாய் வச்சுருக்கேன். ஓகே சந்தியா என்னங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. என்ன சமையல் காமிச்சு இதோ எல்லாம் வைக்கிறேன் பாருங்க. மீன் வறுவல், எறா தொக்கு போதும், கொஞ்சமாக வச்சா போதும். அடுத்தது சிக்கன் 2 மட்டும் சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் செய்யறது. அடுத்தது மீன் குழம்பு. லைட்டாக ஒரு பொட்டு மீன், ஒரே ஒரு பொட்டு மீன் மட்டும். மீன் வேணவா? மீன் வேணும். ஓகே வேணாம் 10 மீன் வச்சது போதும். வேணாம் போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான சாப்பாடு. எல்லாருமே வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். மழையும் சேர்ந்து வந்துச்சு. டமடமடமன்னு இடி வேற. என் பையன் ஓடிட்டான். இப்போ நம்ம சூடாக சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தியா குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சமையல் வெளியவா? ஆமாங்க, சமையல் ஆகிட்டே. என்ன சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு பழக்கம் போல் கஞ்சி தான். கருப்பு கவுனி தயிர் கொஞ்சம் வச்சுருக்கேன். 2 உங்களுக்கு. அது சாப்பாடு வடிச்சாச்சு. இது கை குத்தரிச்சு சாதம். இதுதான் நம்ம சட்னி அரைச்சிருக்கோம். எடுத்து நம்ம கொட்டி தாளிச்சுக்கலாம். ஓகே தோசை ஊற்றியாச்சா? ஊற்றியாச்சுங்க. சூடு ஜாஸ்தியாக மணல் நிறைய தாளிச்சுக்கலாம். சந்தியா இல்லைங்க, என்ன பண்ணுற? கீரை கடையிலையா? கீரை கடைஞ்சிட்டு இருக்கேங்க. சைடிஸு இதோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஏன் வரவா? வேணாம் உட்கார. சரி கடை கடைஞ்சி தாளிச்சுட்டா அவள்தாங்க இன்னைக்கு சமையல் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக லஞ்ச் வீடியோ வந்துட்டு சிறுக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் அதான் ரெடி ஆகிட்டே இருக்கு. சாப்பாடுலாம் வடிச்சாச்சு. பார்க்கலாம். சரி ஓகே பாய். பாய்.